அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கான முக்கியமான முன்னோட்டமான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே இந்த வருட இறுதியில் உங்களுக்கு வெற்றி உறுதி. அதில் முதல் வழிமுறையாக கையிலும் மனதிலும் சிலபஸ். முதல்ல நம்ம எந்த பாடம் சம்மந்தப்பட்டு இருக்கிறோமோ அந்த பாடப்பகுதிக்குரிய சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுருந்தால் மட்டும் பத்தாது, அதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி புத்தகமும் கையுமா அலையிறான்னு சொல்கிறாங்களோ அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸும் கையுமா வெற்றி பெறும் வரை அலைஞ்சி தாங்க ஆகணும். இதுதான் நம்ம சக்ஸஸு கிட்ட போகிற முதல் படி. ரெண்டாவது என்ன சொல்லி பார்க்குறோம்னா அனைத்து அலகுகளுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ். அதாவது ஒரு அலகு ஈஸியாக இருக்கிறத அதையே படிச்சிருக்கக்கூடாது, ஒரு அலகு கஷ்டமாக இருக்கிறதா அதை விட்டுடவும் கூடாது. எல்லா அலகுலேருந்தும் கேள்விகள் வரும் சமயத்தில் எல்லா அலகுகளுக்கும் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் என்பது சாத்தியமாகும். மூன்றாவது பார்த்தோம்னா பள்ளி பாடப்புத்தகம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பேசிக் கான்செப்ட் எல்லாமே பள்ளி பாடப்புத்தகம் தாங்க இருக்குது. அதனால் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்ம சிலபஸில் என்னென்ன பாடத்தலைப்புலாம் கவர் ஆகுதோ அதை முதல்ல தெளிவாக படிச்சிட்டாலே நம்ம சக்ஸஸ் கிட்ட போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது தமிழ் வழி புத்தகம். ஏன்னா யூஜிடிஆர்பி எழுதுகிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தமிழ் வழி படித்தவங்கள தான் இருக்கிறாங்க. அதனால் தமிழ் வழியில் உள்ள கான்செப்டை நல்லா படிச்சிட்டோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும், நல்லா புரியும், அது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். அதனால் தமிழ் வழி புத்தகத்தை முதல்ல படிக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட அட்டவணை. இங்கே தான் எல்லாமே தோற்று போகிறது. நம்ம ஒரு அட்டவணை போடுவோம், அதன்படி நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி, எல்லாத்துக்குள்ளேயும் எழக்கூடிய கேள்வி. அதனால் நம்ம திட்டமிட்டு போட்ட அட்டவணைப்படி இன்றைக்கி 2 பாடப்பகுதி படிக்கிறோமா, அதை படிச்சிட்டோம்னாலே நம்ம சக்ஸஸ் கிட்ட போகிறோன்னு அர்த்தம். இந்த வழிமுறையை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறவங்க தான் வெற்றியை நோக்கி போகிறாங்க. இதில் யாரெல்லாம் தவறுறாங்களோ அவங்க வெற்றியை விட்டு தூரமாக போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது எழுதி வேறுபடுத்தி படித்தல். இதெல்லாம் சக்ஸஸ் கிட்ட போகிற ஸ்டெப்புங்க. முதல்ல நம்ம எல்லா யூனிட்டையும் மேலோட்டமாக படிக்கணும். அதுக்குள்ளே ஒவ்வொரு யூனிட்டும் உள்ளே பூந்து படிக்கணும். அப்போ உள்ளே பூந்து படிக்கும் போது தான் நம்ம அதை வேறுபடுத்தி படிக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லாம் வரும். இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் கிட்ட போகக்கூடிய அறிகுறிகள். அதுக்கு அடுத்தது பயிற்சி மைய உதவி. ஏன்னா இவ்வளவும் நம்ம செஞ்சாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயிற்சி மைய உதவி நம்மளுக்கு சக்ஸஸுக்கு உதவும். அதனால் பயிற்சி மைய உதவியை நாடுறதுல எந்தவித தவறும் இல்லை. சில பேர் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, அவங்க பயிற்சி மைய உதவி இல்லாமலே பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். பயிற்சி மைய உதவி வேணும்னா அதை நாடி நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்வில் வெற்றி பெறலாம். பயிற்சி மையமே தேவையில்லை, நானாகவே செல்ஃபாக என்ன பண்ணுவேன், கொஸ்டின் எடுத்துக்குவேன், டைமை சரியான முறையில் பயன்படுத்துவோன்னா உங்களுக்கு தேவையில்லை வெற்றி.